எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அதனுடைய வரலாற்று செய்திகளும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பயணம் செய்து நாம் தரிசிக்கிற தலம் என்னன்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டின் 51 சக்தி பீடங்களில் முதன்மையான நாபி பீடம், முக்தி தரும் 7 நகரங்களில் முதன்மை நகரம், காஞ்சிபுரத்தில் யோக நிஷ்டையில் வீட்டிருக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலின் கட்டமைப்பு ரகசியங்கள் என்ன, 24 தூண்களை கொண்ட காயத்ரி மண்டபத்தின் மர்மம் என்ன, காஞ்சியில் சிவபெருமானுக்கு தனி அம்மன் சன்னதி இல்லாததன் பின்னணி என்ன, இந்த வீடியோவில் முழுமையாக இதை பற்றி நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ பொதுவாக சிவன் கோயில்களில் அம்பாளுக்கு தனி சன்னதி இருக்கும். ஆனால் காஞ்சிபுரத்தில் உள்ள எந்த சிவபெருமான் கோயிலுக்கும் அம்மனுக்கு தனி சன்னதி கிடையாது. ஏனெனில் காஞ்சி மண்டலம் முழுமைக்குமே காமாட்சி அம்மனே ஒரே பிரதான சக்தியாக விளங்குகிறார். காம என்றால் ஆசை, அக்ஷி என்றால் கண். பக்தர்களின் எண்ணங்களையும் விருப்பங்களையும் தன் அருள் நிறைந்த நயனங்களாலேயே நிறைவேற்றுவதால் அன்னைக்கு காமாட்சி என்று பெயர். சுமார் 5 ஏக்கர் பரப்பரப்பில் அமைந்துள்ள இக்கோயில் 3 பிரகாரங்களையும் 4 திசைகளிலும் பிரம்மாண்ட ராஜகோபுரங்களையும் கொண்டது. வெளிப்பிரகாரத்தில் புனிதமான பஞ்சதீர்த்த குளம், பஞ்சகங்கை அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றும் 100 மண்டபம் அமைஞ்சிருக்கு. 2ஆம் பிரகாரத்தை கடந்து நம்ம கோயிலின் அதி புனிதமான 3ஆம் பிரகாரத்துக்கு சென்றால் அங்குதான் பிரசித்தி பெற்ற காயத்ரி மண்டபம் அமைந்திருக்கிறது. மூலவர் சன்னதி அமைந்திருக்கும் காயத்ரி மண்டபத்தில் சரியாக 24 தூண்கள் உள்ளன. இவை வேதத்தின் 24 காயத்ரி மந்திர அட்சரங்களை குறிக்கின்றன. இந்த மண்டபத்தின் மேலே உள்ள விமானம் சுத்த தங்கத்தால் மேயப்பட்டுள்ளது. இங்கு அன்னை காமாட்சி யோகேஸ்வரியாக பத்மாசன கோலத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார். இத்தல காமாட்சியை வேத வியாசகர் பிரதிஷ்டை செய்தார். அன்னையின் 4 கரங்களில் பாசம், அங்குசம், 5 புஷ்ப பானங்கள் மற்றும் மனதை குறிக்கும் கரும்பு வில் ஆகியவை உள்ளன. அன்னையின் தோளில் அமர்ந்திருக்கும் பஞ்சவர்ண கிளி பக்தர்களின் வேண்டுதல்களை அம்பாளிடம் கொண்டு சேர்க்கும் தூதாக கருதப்படுகிறது. அன்னை காமாட்சி கலைமகளையும் திருமகளையும் தன் 2 கண்களாக கொண்டவள். அன்னை காமாட்சி இக்கோயிலில் ஸ்தூலம், சூட்சமம், காரணம் எனும் 3 வகை வடிவிலும் அமைந்து அருள் புரிகின்றாள். காமகோடி காமாட்சி ஸ்தூல வடிவம், மூல விக்கிரக உருவில் இருக்கிறார். அஞ்சன காமாட்சி அரூபலட்சுமி சூட்சம வடிவில் காணப்படுகிறார். காமகோடி பீடம் எனப்படும் ஸ்ரீ சக்கரம் காரண வடிவம். காமாட்சி அன்னைக்கு மகாதேவி, திரிபுர சுந்தரி, ராஜராஜேஸ்வரி, காமேஸ்வரி, லலிதா, ஸ்ரீ சக்கரநாயகி என்றும் திருப்பெயர்களும் உண்டு. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது 2 ஆன்மீக ரகசியங்களை. அதாவது முதலாவது பார்த்திங்கன்னா, முற்காலத்தில் அம்பாளின் உக்கிரத்தை தணிக்க ஜகத்குரு ஆதிசங்கரர் கர்ப்பகரத்தின் முன்பாக ஸ்ரீ சக்கரம் ஸ்தாபித்தார். இங்கு மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. அனைத்து பூஜைகளும் இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கே செய்யப்படுகின்றன. 2வது, மூலமூர்த்தியாகிய காமகோடி காமாட்சியின் இடது பக்கத்தில் வடதிசை நோக்கியவாறு அரூபலட்சுமியாக அஞ்சன காமாட்சி காட்சியளிக்கிறாள். இது அன்னையின் சூட்சம வடிவமாகும். இந்த அன்னைக்கு வடிவம் கிடையாது. ஆனால் இவளது மேனியில் தடவப்படும் அர்ச்சனை குங்குமத்தின் மகிமையால் இவள் ஒரு அழகிய வடிவத்தை பெறுகிறாள். இந்த அஞ்சன காமாட்சி தவம் புரியும் கோலத்தில் காட்சியளிக்கிறாள். அம்பிகையின் அருட்பிரசாதமாக நமக்கு வழங்கும் குங்கும பிரசாதத்தை அப்படியே நெற்றில் அணிந்து கொள்ளாமல் கருவறைக்கு வெளியில் அம்பிகையின் இடதுபுறத்தில் உள்ள மாடத்தில் காட்சி தரும் திருவடிகள் வைத்து எடுத்த பிறகு அணிந்து கொள்ள வேண்டும். கைலாயத்தில் சிவனின் கண்களை பார்வதி தேவி விளையாட்டாக மூடியதால் உலகம் இருண்டது. அந்த பாவத்தை போக்க அன்னை பூலோகம் வந்து மாங்காட்டில் தவம் செய்து பின் காஞ்சிபுரம் வந்தடைந்தாள். காஞ்சியில் காமாட்சி 9 வயது சிறுமியாக தோன்றி பண்டாசுரன் என்னும் அரசனை வதம் செய்தாள். பண்டாசுர வதம் முடிந்ததும் அம்பிகை ஆகாயத்தில் மறைந்திருந்தாள். பண்டாசுரனை வதம் செய்தது யார் என்று தெரியாமல் தேவர்கள் அனைவரும் திகைத்து நிற்கும் வேளையில் காயத்ரி மந்திரத்தின் 24 அட்சரங்களை 24 தூண்களாகவும் 4 வேதங்களை 4 சுவர்களும் கொண்டு ஒரு மண்டபம் எழுப்பும்படி கூறியதுடன் அந்த இடத்தில் சுமங்கலி பெண், கன்றுடன் கூடிய பசு, கண்ணாடி, தீபம் ஆகியவை இருக்கட்டும், அப்போது நான் யார் என்று காட்டுகிறேன் என்று அசரீரியாக தேவியின் குரல் ஒலித்தது. தேவர்களும் அப்படியே செய்ய அன்னை சிறுமியாக அவர்களுக்கு காட்சி தருந்தாள். அன்னையின் உத்தரவின்படி கதவுகளை மூடிக்கொண்டு வெளியே இருந்தபடி தேவர்கள் அம்பிகையை ஸ்தோத்திரம்
செய்தனர். மறுநாள் காலையில் கதவுகளை திறந்தபோது அன்னை காமாட்சியாக அவர்களுக்கு தரிசனம் தந்தாள். இப்படி அன்னை காமாட்சியாக காட்சி தந்த நாள் பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷை பிரதம திதியுடன் கூடிய பூர நட்சத்திரம் ஆகும். திருக்கல்வனூர் திவ்ய தேசம் அமைஞ்சிருக்கிற இடமும் இந்த காமாட்சி கோயில் தான். காமாட்சி அம்மனின் கருவறைக்கு அருகில் சுமார் 7 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுக்குள் ஆழ்வார்களால் மகிமைப்படுத்தப்பட்ட விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாக இருந்தது. இக்கோயில் சிதலமடைந்ததால் அங்குள்ள தெய்வம் இப்போது காமாட்சி அம்மன் கோயிலுக்குள் வைக்கப்பட்டுள்ளது. கோயில் விமானத்தின் மேல் சிற்பங்கள் உள்ளன. தல வரலாற்றின்படி அரூபலட்சுமியாக காட்சி தரும் மகாலட்சுமி தேடி வந்த திருமாலை அவள் கல்வா என்று அழைத்ததால் பெருமாளுக்கு இந்த திருநாமம் ஏற்பட்டது. ஸோ இதுக்குள்ளே 108 திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசம் இருக்கிறது. காஞ்சி மடத்தோடு மிகுந்த தொடர்புடைய கோயில். மகா பெரியவா காமாட்சி அம்மனை பற்றி நிறைய தன் அருளுரைகளை கூறியிருக்கிறார். தசரதர், துண்டி ரம மகாராஜர், கிருஷ்ணதேவராஜர், பல்லவர்கள், கரிகால சோழர் ஆகியோர் தாயாரை தரிசனம் செய்துள்ளார்கள். இக்கோயில் காலை 5:30 12:15 வரையும், மாலை 4 மணி முதல் 8:15 வரையும் திறந்திருக்கும். வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி வரையும், பௌர்ணமி அன்று இரவு 10:30 வரையும் திறந்திருக்கும். சென்னையிலேருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நகரின் மையத்திலே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கோயில் நிறைந்த நகரம் என்பதால் திவ்ய தேசங்கள், தேவார பாடத்தலங்கள் என நிறைய கோயில்கள் மிக அருகிலேயே இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணி பார்த்துலாம். ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணினா ஏகப்பட்ட கோயில் இருக்குது, பார்த்துக்கலாம். நீங்கள் காஞ்சிபுரம் சென்றால் தவறாமல் காமாட்சி அம்மனை தரிசித்து அந்த ஸ்ரீ சக்கரத்தின் பூரண அருளை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆன்மீக விரும்பிகளான உங்கள் அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று மற்றும் ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.